அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வ ஃபில் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ அதீஉல்லாஹ வ அதீஉர் ரசூல் வ உலில் அம்ரி மின்கும் இலா ஆஹிரில் ஆயா. இவ்வையகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கும் ஏகவல்லோனாகி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகத்திற்கு ஒரு அற்கொடையாக வந்துதித்த எமது உயிரின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது பரிசுத்த குடும்பத்தினர்கள் உத்தம தோழர்கள் அன்னவர்களை நாளை மறுமை நாள் வரை பின்பற்றி வாழக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்று நின்றிருக்கட்டுமாக. இன்று நாம் ஒரு புனிதமான நாளில் இஸ்லாமிய வரலாற்றில் இஸ்லாமிய ஃபிக்ஹ் துறையிலே மேன்மை தங்கிய இமாம்களின் ஒரு பல சிறப்புகள் பல மாண்புகளுக்கு உரித்தானவர்கள்தான் இமாமுல் ஆலம் இமாமுனா அபு ஹனீஃபத் அல் கூஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களை பற்றி எமது அல் ஜாமியத்துல் கௌசியா மீடியாவின் அறிவின் வெளிச்சம் நிகழ்ச்சியினூடாக சிறு விடயங்களை உற்று நோக்குவோம். இமாமுனா அபு ஹனீஃபத்துல் கூஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அவர்களது இயற்பெயர் நுஅ்மான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இவர்கள் ஹிஜ்ரி 80ஆம் ஆண்டு கூஃபாவில் பிறக்கின்றார்கள். இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்கள் சிறு பிராயம் முதல் அறிவு தேடுவதில் அறிவை பரப்புவதில் மிக ஈடுபாடுடைய ஒரு பக்தியுடையவர்களாக வாழ்ந்திருக்கின்றார்கள். இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அன்னவர்கள் ஹிஜ்ரி 80இல் பிறந்து ஹிஜ்ரி 150இல் இவ்வுலகை விட்டு மறைகின்றார்கள். சுமார் 70 ஆண்டு காலம் இவ்வுலகில் அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். இவர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய தோழர்களான சஹாபாக்களை கண்ட ஒரு உன்னதமான ஒரு தாபிஈன்களில் உள்ள ஒரு இமாம் தான் இமாமுனா அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அன்னவர்கள். இவர்கள் சஹாபாக்களிடத்திலிருந்து நேரடியாக சுமார் 7 சஹாபாக்களிடத்திலிருந்து ஹதீஸ்களை கற்றிருக்கின்றார்கள். இவர்கள் அறிவிலும் இபாதத்திலும் மிகவும் பேணிக்கையும் பக்குவம் உடையவர்களாக காணப்பட்டிருக்கின்றார்கள். இதே போன்று அவர்களுடைய நேர்மை, தாங்கள் ஒரு துணி வியாபாரியாக இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபத் அல் கூஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் காணப்பட்டார். ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களது வியாபார ஸ்தலத்தில் சில ஆடைகளில் சில குறைகள் இருக்கின்றது. தங்களது ஊழியர்களிடம் சொல்கின்றார்கள், நீங்கள் இந்த ஆடைகளை விற்கின்ற சந்தர்ப்பத்தில் இவ்வாறு இந்த ஆடையில் இன்ன குறை இருக்கின்றது என்பதை கூறித்தான் விற்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். என்றாலும் அந்த ஊழியர்கள் அதை செய்யாமல் விட்டுவிடுகின்றார்கள். இந்த செய்தி இமாமுனா அபு ஹனீஃபத் அல் கூஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களுக்கு கேள்விப்படுகின்றது. இவ்வாறு தங்களது ஊழியர்கள் இந்த குறையை கூறாமல் இந்த பொருட்களை விட்டுவிட்டார்கள் என்று. அதை செவிமடுத்த இமாமுனா அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அன்னவர்கள் சுமார் இதை மறைத்து விற்றதற்காக அந்த பொருளை விற்று கிடைத்த 30,000 திர்ஹங்களை ஏழை மக்களுக்கு தர்மம் செய்தவர்களாக அவர்களது வரலாற்றில் குறிப்பிடப்படும். இவ்வாறு வியாபாரத்தில் மிகவும் நேர்மையானவர்களாக, வணிகத்துறையில் நேர்மைக்கு ஒரு உதாரணமாக, ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு தங்களது பொன்மொழியில் கூறி காட்டியிருப்பார்கள், மன் ரஷனா ஃபலைஸ மின்னா, யார் மோசடி செய்கின்றாரோ அவர் எங்களை சார்ந்தவர் இல்லை.
இவ்வாறு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஹதீஸுகளாக இருக்கலாம், அவர்களது வழிகாட்டல்களை தங்களது வாழ்வில் முழுமையாக எடுத்து நடந்தவர்கள் தான் இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் காணப்படுகின்றார்கள். இவர்கள் பல அறிஞர்களிடத்தில் பல உஸ்தாதுகளிடத்தில் கல்வி கற்றாலும் அவர்கள் தங்களது வாழ்க்கையில் சுமார் 2 ஆண்டுகள் சையதுனா இமாம் ஜஅஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஆன்மீகம் படிக்கின்றார்கள். அந்த 2 வருடத்தில் அவர்கள் படித்த ஆன்மீகத்தில் அவர்கள் அஹ்லுல் பைத்துகளை நேசிக்கக்கூடிய, அதிகம் அஹ்லுல் பைத்துகளை விரும்பக்கூடியவர்களாக இமாமுனா அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் காணப்பட்டார்கள். அதை குறிப்பிடுகின்ற போது சொல்வார்கள், லௌல சனத்தன் லஹலகன் நுஅமான், 2 வருடங்கள் எனக்கு இமாம் இமாம் ஜஅஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் நான் ஆன்மீகம் படித்து தன்னை வளர்க்கவில்லை என்றிருந்தால் இந்த நுஅமான் அழிந்திருப்பார் என்று குறிப்பிடுவார்கள். இமாமுனா அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எவ்வாறு இமாமுனா ஜஅஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஆன்மீகம் அறிவுகளை படித்தார்களோ அதே போன்று அவர்களது தந்தையான இமாம் முஹம்மதுல் பாக்கிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலும் ஆன்மீகத்தை படித்திருக்கின்றார்கள். இந்த தொடர்பு அஹ்லுல் பைத்துகளை அவர்கள் ஆழமாக நேசிப்பதற்கு ஒரு அடிப்படையாக, ஒரு உறுதுணையாக காணப்பட்டது. ஏனென்றால் அந்த காலத்தில் அஹ்லுல் பைத்துகளுக்கு எதிராக பல போராட்டங்கள், பல விமர்சனங்கள் வந்தபோது சையதுனா இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு எதிராக குரல் கொடுத்தும் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்து பல மன்னர்களை கூட எதிர்த்து விமர்சனம் செய்து பேசியிருக்கின்றார்கள். அதற்காக பல சோதனைகள், பல இன்னல்களையும் இமாமுல் ஆலம் இமாமுனா அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எதிர்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இது எமக்கு இன்னொரு விடயத்தை காட்டுகின்றது. ஓர் ஆன்மீக ஒரு ஷேகுன் முரப்பி இடத்தில் தன்னை பக்குவப்படுத்துவதன் மூலம்தான் ஒரு அஹ்லுல் பைத்தை பின்துயர்ந்து தன்னை சரியான முறையில் பக்குவப்படுத்துகின்ற போதுதான் உயர்வை அடையலாம் என்பதை இமாமுல் ஆலம் இமாமுனா அபூ ஹனீஃபத்துல் கூஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தங்களது வாழ்வில் அனுபவித்ததை நான் மேற்சொன்ன வசனத்தின் மூலம் எடுத்து எம்பியிருக்கின்றார்கள். ஆகவே இமாமுனா அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அஹ்லுல் பைத்துகளை மிகவும் நேசிக்கக்கூடியவர்களாகவும் மிகவும் கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாகவும் காணப்பட்டிருக்கின்றார்கள். அதே போன்று இமாம் அவர்களது அறிவாற்றல் மிகவும் போற்றத்தக்க, மிகவும் நுண்ணறிவுள்ளவர்களாக இமாமுல் ஆலம் இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் காணப்பட்டிருக்கின்றார்கள். இமாமுனா ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள், மார்க்க சட்டக்கலையில் எவ்வளவு இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களை விட அறிவாளியை பார்த்ததே இல்லை. அதே போன்று சகலரும் மார்க்க சட்டக்கலையில் ஃபிக்ஹுடைய துறையிலே இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் என்று இமாமுனா ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பற்றி குறிப்பிட்டிருக்கின்றார். ஒரு நாள் இமாம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு பெரும் வியாபாரி வர்த்தகருடைய வீட்டில் ஒரு திருடன் நுழைந்து விட்டார். நுழைந்து அவருடைய சகல உடைமைகளையும் எடுத்து, அவருடைய பொருட்கள் எல்லாம் எடுத்துவிட்டு அந்த வியாபாரியை கைகளை கட்டிவிட்டு அவருடைய சகல உடைமைகளையும் சூறையாடுவார். சூறையாடி முடிந்ததற்கு பின்னால் அந்த வியாபாரியிடத்திலே குர்ஆனை நீட்டி, திருடன் யார் என்பதை நீ சொல்லக்கூடாது, அவ்வாறு சொன்னால் உன்னுடைய மனைவி தலாக்காகி விடுவாள்
நீ இந்த குர்ஆனிலே இப்போது சத்தியம் பண்ண வேண்டும் என்று மிரட்டி சத்தியம் எடுத்து விடுகின்றான். அடுத்த நாள் காலை விடுகின்றது. அந்த திருடன் அவருக்கு முன்னாலே அவருடைய வீட்டிலிருந்து சூறையாடப்பட்ட திருடப்பட்ட பொருட்களை வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றார். அதை பார்க்கின்ற போது மனமெல்லாம் பத்துகின்றது, கவலை அடைகின்றார், சஞ்சலப்படுகின்றார். என்றாலும் இவர் எனது பொருளை திருடித்தான் விற்கின்றார் என்று சொல்லிவிட்டால் தனது நேசத்துக்குரிய பாசத்துக்குரிய மனைவியை பிரிய வேண்டிய, தலாக் சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விடுமே என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றார். இந்த சந்தர்ப்பத்தில் இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அன்னவர்களை இந்த மனிதர், இந்த வியாபாரி பார்க்க சென்று நடந்த விடயத்தை கூறுகின்றார். இவ்வாறு தான் இடம்பெற்று விட்டது என்ற சம்பவத்தை குறிப்பிடும். அப்போது இமாம் அபு ஹனீஃபத்துல் கூஃபி ரஹிமஹுல்லா அன்னவர்கள் கேட்கின்றார்கள், உனக்கு இந்த திருடப்பட்ட பொருளை கிடைப்பதற்கு உனது மஹல்லாவில் உள்ள அந்த உனது பள்ளிவாசலுக்கு பொறுப்பான அந்த ஏரியாவில் உள்ள தலைவர்களை நீ அழைத்து வா. அழைத்து வருகின்றார்கள். இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அன்னவர்கள், இவருடைய பொருள் திருடப்பட்டது சகலருக்கும் தெரியும். ஆகவே அவர்களிடத்தில் ஒரு வினா தொடுக்கின்றார்கள். இவருடைய உடைமைகள், இவருடைய பொருட்கள் இவருக்கு திரும்ப கிடைக்க வேண்டும் என்பதற்கு நீங்கள் ஆசைப்படுகின்றீர்களா, விரும்புகின்றீர்களா? அப்போது தலைவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், ஓம் இமாம், அவருடைய பொருள் அவருடைய வீட்டிலிருந்து சூறையாடப்பட்ட, களவாடப்பட்ட பொருட்கள் அவருக்கு கிடைக்க வேண்டும். அப்போது இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கின்றார்கள், நீங்கள் ஊரில் உள்ள அனைவரையும் பள்ளிக்கு அழையுங்கள். பள்ளிக்கு அழைத்து பள்ளியிலிருந்து வெளியேறுகின்ற போது ஒவ்வொரு தனிநபராக வெளியேற வேண்டும். வாசலில் இந்த வியாபாரியும் ஊரின் தலைவர்களும் நிற்க வேண்டும். இவ்வாறு நிற்கின்ற போது வெளியாகக்கூடியவர் பொருட்களை திருடவில்லை, இவர் சூறையாடவில்லை என்றால் இந்த மனிதர் இவர் இல்லை என்று கூறுவார். இவ்வாறு சென்று கொண்டே இருக்கும். இந்த திருடிய மனிதன் வெளியாகக்கூடிய சந்தர்ப்பத்தில் மாத்திரம் இவர் மௌனமாக இருப்பார். இல்லை என்றும் சொல்ல மாட்டார், ஆம் என்றும் சொல்ல மாட்டார். இவர் மௌனமாக இருப்பார். அப்போது நீங்கள் மதித்து கொள்ள வேண்டும், இவருடைய பொருளை திருடியவர் இந்த மனிதர் தான். இதன் மூலம் இரண்டு விடயம் இடம்பெறும். இவருடைய திருடப்பட்ட, களவாடப்பட்ட பொருட்கள் திரும்பி கிடைக்கும். இவர் சத்தியம் செய்துள்ளார், நான் திருடனை குறிப்பிட்டால் எனது மனைவி தலாக்காகி விடுவாள். ஆகவே இவருடைய மனைவியும் தலாக்காக மாட்டாள். ஏனென்றால் இவர் திருடன் யார் என்பதை கூறவில்லை. இவ்வாறு செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டு அனுப்பிவிடுவார்கள். அதற்கு பின்னால் திருடனும் பிடிபற்றுவார். ஏன்? இவர்தான் திருடன், இவர் திருடவில்லை. திருடவில்லை என்று சொன்னால் பொய் சொன்னதாகிவிடும். திருடியதாக சொன்னால் தனது மனைவி தலாக்காகிவிடுவார்கள். ஆகவே இவ்வாறான ஒரு பிரச்சினைக்கு தங்களது புத்திசாலித்தனமான நூதனமான முறையில் தீர்ப்பளிக்கின்றார்கள். அவருடைய பொருளும் திரும்பி கிடைக்கின்றது, அவருடைய மனைவியும் தலாக் விடப்படாத நிலையில் அவர்கள் சந்தோஷமாக வாழ்கின்றார். இவ்வாறு ஒவ்வொரு பிரச்சனைகள் வருகின்ற போது அதை புத்திசாலித்தனமான முறையில், நுணுக்கமான முறையில் ஆய்வு செய்து மார்க்க தீர்ப்பு வழங்கிய ஒரு மாமேதை தான் இமாமுல் ஆலம் இமாமுனா அபு ஹனீஃபா துல் கூஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹன் அவர்கள் காணப்படுகின்றார். அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் இதே போன்று பல எக்கச்சக்கமான பல வரலாற்று தகவல்கள் காணப்படுகின்றது. ஆகவே இன்றைய தினம் அவர்களுடைய நினைவு தினம் என்பதனால் எமது அறிவின் வெளிச்சம் நிகழ்ச்சியினூடாக அவர்களுடைய ஒரு சிறிய தகவல்களை பகிர்ந்து நாமும் இவ்வாறான மேன்மக்களான இமாம்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை படித்து அம்மக்கள் எவ்வாறு பேணுதலாக பக்குவமாக, இமாமுனா அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்கள் ரமலானுடைய மாதத்தில் 60 குர்ஆன்களை ஓதக்கூடியவர்களாக
காணப்பட்டார்கள் என்ற வரலாற்று தகவல்களும் இருக்கின்றது. ஆகவே இவ்வாறான விடயங்களை படித்து இவ்வாறான இந்த மேன்மக்களான இமாம்களை பின்பற்றி இவர்கள் எவ்வழியில் எவ்வாறான நற்பண்புகளை நல்லொழுக்கங்களை பணிவுகளை தங்களது வாழ்க்கையில் எடுத்து நடந்ததனால் இன்று பல மக்களுக்கு அவர்களது மதுஹபுகளை பல நாட்டு மக்கள் பின்பற்றி வாழ்கின்றார்கள். ஆகவே இறைவா, இவ்வாறான நன்மக்களை நினைவு கூறுவதன் மூலம் அவர்களது வாழ்க்கையிலிருந்து பல படிப்பினைகளை நாமும் பெற்று எம் வாழ்வும் சிறப்பாகுவதற்கு நீயே துணை புரிவாயாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.